ஏய், யாருப்பா இடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற? அப்புறம் சாரி கூட கேட்க மாட்டியாடா? உனக்கு எதுக்கு நான் கேட்கணும்? டேய், நீ தைரியமான ஆளா இங்க இருந்து ஆளை நான் கூட்டிட்டு நிக்கிறேன், நீ போய் ஆளை கூட்டிட்டு வா. டேய், நீ முதல்ல நில்றா, நான் நிக்கிறேன். சரிடா, நானும் நிக்கிறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதாங்க நேற்று ஃபுல்லா ஒரு ஷோ போச்சு. வேற ஒன்றும் இல்ல. இதேதாங்க அதனாலதான் ஏன்னா இதை வந்து நீங்க வாழு படத்துலயே பாத்திருப்பீங்க. அதே அதே அந்த சீன் அப்படியே வந்து சிங்க் ஆகிற மாதிரி recreate பண்ண மாதிரி இருக்குது. இல்ல, அதுக்கு ரீக்ரியேட் பண்ற மாதிரி. அதான் சொன்னேன். அதான் எனக்கு காது கேட்கணும்ப்பா. சரி, பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேத்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா தீபக் தான் இந்த வீக் வந்து கேப்டன். உங்களுக்கே தெரியும். தீபக் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுற அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து சண்டை போட வேண்டாம், ஆர்குமெண்ட் யாரு கூட பண்ணாதீங்க, நீங்க பேசுங்க, சண்டை போடாதீங்க அப்படி எல்லாம் சொல்ற. அப்படி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிக் பாஸ் ஓட்டுற அளவுக்கு கூட ஒரு ஒரு கண்டென்ட் வர மாட்டேங்குது. மீமர்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு மீம் போடுற அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும். மீம் போடுற அளவுக்கு கண்டென்ட் கிடைக்காத கேவலமான பிக் பாஸ் தான் எதுன்னு போயிட்டு இருக்குது. ஏன்னா அவனுக்கா ஏதோ சுவாரஸ்யமா நடந்தா தானே ஏதாவது பண்றது இல்ல. இவங்க சுவாரஸ்யம் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ண மாட்டேறாங்க. எங்க ஓடி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பேசிப்பாங்க. இதுல வந்து ஏதோ ஒரு சண்டை, அதாவது வாய்ப்பேச்ச சண்டை, கேமரா ஏதோ கம்மியா வச்சாங்களோ அதனாலதான் என்னன்னு தெரியல. எதுவுமே பண்றது இல்ல, அதனாலதான் தெரிய மாட்டேது. இந்த இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ இந்த சண்டை போறதுனாலதான் ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்குது. சோ அதையே வந்து தீபக் என்ன சொல்ற, அப்படி நீங்க சண்டை போடாதீங்க, அதாவது இவர் கேப்டன் ஆனனால வந்து இப்ப சொல்ற அப்படி. ஏன்னா கேப்டன் நல்ல பேர் வாங்கணும்ல. இப்ப பிக் பாஸ் வந்து நேத்து என்ன சொன்னா, அப்படியே முந்தா நேத்து என்ன சொன்னாரு, யாரையுமே தூங்க விடாம வச்சிருந்தீங்க, ஆக்டிவா வச்சிருந்தீங்க, அதனால பாராட்டுகள். நான் கேப்டன் வந்து இந்த இத்தனை சீசன்ல வந்து கேப்டன் உங்களே தான் பாராட்டுற அப்படின்னு சொன்னதுனால இப்ப தீபக் என்ன ஆயிடுச்சு, சரி எல்லாத்தையும் சண்டை போடாமே வச்சிருவோம் இப்போ அப்படின்னு. அதாவது பிக் பாஸ்ங்கிறது ஒரு சண்டை போட்டாதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு திருப்திப்படுத்துற மாதிரியும் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு டிஆர்பி ரேட்டும் இந்த விஜய் டிவி அதிகமாகும். அதுவும் கிடையாம இது சும்மா உப்புக்கு சப்பானியா ஒரு மீன் கண்டென்ட். எதுவுமே சண்டை போடாத, கேம் மட்டும் விளையாண்டுட்டு இருங்கன்னா, அதாவது இந்த இது பாத்தீங்களா, நான் உனக்கு கேக்குறேன், அப்படியும் ஒரு பார்ட்டி ஒண்ணு உள்ள இருக்குது சௌந்தர்யா. அதாவது சவுண்ட் அடிக்கடி கொடுத்துருக்குது. இவனுக்கு எவனுமே அதை தவிர வேற எவனுமே கொடுக்க மாட்டாங்க போறதுல பாத்தீங்கன்னா. அதுதான்டா, இப்ப வந்து அதையும் போடாம விட்டாங்கன்னு வச்சுக்கோவே, இந்த ஷோவே வந்து ஒன்னும் ஓடாது. தீபக் வந்து அததான் பண்ண முயற்சி பண்றாப்படி. ஆனா வந்து அவங்க உள்ள இருக்க ஹவுஸ்மேட்டே வந்து சொல்றாங்க, இது வந்து என்னோட உரிமை, நான் கேள்வி கேட்கதான் என்னால முடியும் அப்படின்னு சொன்னானே. தீபக் என்ன சொல்ற, அப்படி இருந்தா உங்களுக்கு ஓகே, நான் என்னோட சஜெக்ஷனா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி அது வந்து பிக் பாஸ ஒத்துக்க மாட்டாரு. அப்படி எனக்கு வந்து என்ன தோட தெரியுமா, இவர் என்னமோ சிஎம் போஸ்ட்ல உட்கார மாதிரி, நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு இருக்கிற மாதிரி. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைன்னு தாண்டா அவர் உள்ள உட்கார வச்சிருக்காரு. உட்காந்து காசு கொடுப்பாரு. ஏதாவது பண்ணி டிஆர்பி ரேட்ட தோண்டுங்கடா, அதுக்கு தானே வருஷம் வருஷம் பிக் பாஸ் எடுக்கிறாங்க. என்னங்கய்யா, ஃபர்ஸ்டே கமல் இல்லாத ஒரு குறை, இதுல வேற இவர் வேற ஒரு குறை. அதான் இந்த இது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தலைவி சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, நம்ம தலைவி வந்து என்ன சொல்லிப்பா, அப்படி மஞ்சரிய வந்து நீங்க வந்து எதை வந்து பொய்யாதான் பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் நீங்க பேசாதெல்லாம் உருட்டு இதுல சொல்லுவாங்கல்ல, கிளி ஜோசியத்துல இவனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுப்பா, ஒரே சொல்லிட்டு தெரியுதா அந்த மாதிரி வந்து நம்ம சௌகரியா வந்து டக்கு ஒரு பஞ்ச் ஒண்ணு போட்டிருப்பாரு. அது வந்து மனசுல உள்ளே இருந்திருக்கும் போல. அதான் அது வந்து உறுத்திருக்கும் போல மஞ்சரிக்கு. அது வந்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப திரும்ப சௌந்தர்யா வந்து அது கரெக்டா, அதாவது சௌந்தர்யாக்கு வந்து அந்த கோர்வையா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதனால வந்து அது திரும்ப வந்து அது சொல்றாங்க, என்னால வந்து எதனாலன்னு சொல்ல முடியல, நான் வந்து உங்களை வந்து பொய்யா நடிக்கிறீங்கன்னு எதனால சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப மஞ்சரி வந்துட்டு, நீங்க என்னை வந்து எப்படி வேணா சொல்லிருக்கலாம், நான் வந்து பொய் பேசுறேன்னு சொன்னனாலும் நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க வந்து அப்ப சௌந்தர்யா எப்பயும் போல நீங்க என்னமோ நினைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இது போயிடுறாங்க. இது வந்து இதோட முடிஞ்சது. கன்வர்சேஷன் முடியல, முடியல, முடிச்சுட்டு இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம யாரு சச்சனா சாச்சரா அழுக முடிஞ்சு சாச்சரா வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா மைக் மாட்டிருக்காங்க. மைக் என்ன ஆயிடுச்சு, முடிக்கு முன்னாடி வந்து மைக்க மறைச்சிட்டு, அப்ப அவங்க பேசுறது சரியா இதுக்கு வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி பிக் பாஸ் வந்துட்டு மைக்க வந்து சரியா மாட்டேங்க. எல்கேஜி பாப்பா பேசுற வாய்ஸாட்ட இருக்கும். இப்ப வந்து எதுவுமே தெரியாது, என்னமோ மாதிரி வாய்ஸ்ல வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். போன வீக்கே நம்மளுக்கு தெரியும் வந்து சௌந்தர்யா கூட வந்து சாச்சனா வந்து சேவ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து சாச்சனா என்னாச்சும் பண்ணுவாங்க, நம்ம சௌந்தர்யாக்கு ஈக்குவலா இருக்க போல, ஓட்டு அந்த அளவுக்கு போடுவாங்க போல அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணது கரெக்டா போயிடுச்சு. இந்த டைம் வந்து சாச்சனா வந்து வாய்ஸ் ஓவர் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப அழுது போராட்டம் பண்ணுவாங்க, இப்ப இந்த 2 நாளா வந்து அந்த வாய்ஸ் ஓவர் அதிகமா பண்றாங்க.
அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் அந்த மைக் மாட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து தீபக் வந்து சொல்ற அப்படி நீங்க கரெக்டா மாட்டுங்க மைக் அப்படின்னு சொல்றப்ப ஏன்னா இப்ப வந்து மைக் சரியா மாட்டுற அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணா பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும் கேப்டன். அந்த மாதிரி வந்து டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லி யாரு சொல்லுவாரு, பக்கத்துல வந்து இவரு இருப்பாரு முத்துக்குமார் சாப்பிட்டு இருப்பாரு. நீங்க சாப்பிட்டு முடிச்சாலும் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப சாச்சனை வந்து சிரிச்சிருது. அப்ப வந்து தீபக் என்ன சொல்றாங்க, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்னாலதான் ஒருத்தவங்களுக்கு வந்து டாஸ்க் ஒண்ணு கொடுக்குறாங்க, நீ சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்றப்ப அப்ப நான் சிரிக்க கூடாதா, நான் மனுஷன் இல்லையா, மனுஷனா சிரிக்க கூடாதா இல்லையே அந்த மாதிரி சொல்றாங்க. இருக்கு. சரி இதுக்கு நீ டென்ஷன் ஆகி பேசுற அளவுக்கு நார்மலா சொல்றாங்க தீபக் சிரிக்காம பண்ணுங்க, அதாவது சிந்திச்சு விளையாடுமாங்கிறாரு. சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சின்ன பையன். உடனே வந்து இது என்ன நினைச்சு நான் சிரிக்கவே கூடாதா, நான் பேசக்கூடாதா, நான் நடிக்க கூடாதா, அந்த மாதிரி வந்து அது இன்னும் மகாராஜாவோட பிள்ளையாவே வாழ்ந்துட்டு அது போயிட்டு இருந்தா. அப்ப அந்த சின்ன ஒரு சண்டை நடந்துக்குது, தீபக்குக்கும் சாச்சனாக்கும் ஒரு சின்ன இது போகுது. தீபக் வந்து ஹேண்டில் வந்து காமா தான் ஹேண்டில் பண்றாரு, ஒன்னும் பெருசா. ஏன்னா அது ஒரு குழந்தையாட்டதான் பாக்குறாங்க. அது டீம் அந்த ஹவுஸ்மேட்டே ஃபுல்லாவே அது குழந்தைதான் அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க, வேற வழி இல்ல. அந்த வயசுல பேசின குழந்தைன்னு நம்ம பெரிய பண்ணுனாடா நம்புறது. இது முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நடக்குது, நம்ம யார் தர்ஷிகா, அன்சிதா, பவித்ரா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெரியும் தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒரு சின்ன இது போயிட்டு இருக்குது, லவ் அந்த மாதிரிதான் காட்டானுங்க. என்ன தெரியல, இருக்குது மாஸ் இருக்குது இருக்கு இந்த வீட்டுல பேய் இருக்கு, இந்த வீட்டுல காதல் இருக்குது. இல்ல அது தோணல எனக்கு, நீங்க மட்டும் வீட்டுல லவ் பேர்ட்ஸ் சொல்லப்பீங்களாமா, ஆனா உங்க வீட்டுல காதல் வரக்கூடாதா. இப்ப என்ன ஆயிடுச்சு, தர்ஷிகா வந்து இவங்க ரெண்டத்து கூட அதிகமா பேசுறது இல்ல, பவித்ரா கூட அன்சிதா கூட விஷால் கூட ரொம்ப நேரம் பேசினால இப்ப இவங்க என்ன சொல்லி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா, பவித்ராவும் அன்சிதா உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து ஆனந்தி வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தர்ஷிகா வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, அதாவது நீங்க இந்த அன்சிதாக்கு வந்து பொசசிவ் ஆகுதாமா, எதனால தர்ஷிகாவும் விஷாலும் பேசிட்டு இருக்கிற பார்த்தா அன்சிதா சொல்றாங்க எனக்கு அப்படிலாம் இல்ல, மீன்ஸ் ஃபைட் அடிச்சல் ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அன்சிதா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க தர்ஷிகா. குக் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காரப்ப கை எறியும் போல. இப்ப உடனே விஷால் வந்து மருந்து போட்டு விடுறாங்க. அதாவது கையில வந்து அதாவது இந்த கையில இருந்து மருந்து இந்த கையில போட முடியல, அதனால விஷால் வந்து போட்டு விடுறாங்க. 24/7 காட்டியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, பவித்ரா வந்து என்ன சொல்றாங்க, கையில இந்த கை இருக்கு, இந்த கை தான் இருக்கு இல்ல, இந்த கையிலயே மருந்து போட்டுக்கலாம் தர்ஷிகா, அதுக்கு எதுக்கு விஷால் வந்து போடுறாங்க. ஆனா இது கேட்டோம்னா லவ் கிடையாது, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இவங்களே சொல்லிக்கிறாங்க எனக்கு கிரஷ், விஷால் மேல கிரஷ்ன்னு சொல்லிக்கிறாங்க, விஷாலு தர்ஷிகா மேல கிரஷ்ங்கிறாங்க. ஆனா அவர் ஆனா வந்து கடைசியில என்ன சொல்றாங்க, நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறாங்க. அது எப்படி கிரஷ் எப்படி? ஏய் இது எவன்டா, இது ஒரு லவ்வர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் ஆகலாம், இது என்ன லவ்வர் ஃப்ரெண்டா கான்செப்ட் மாதிரி இருக்கு. இந்த படத்துல வரும்ல சக்தி கௌதம் சக்தி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த வாரம் வந்து பொம்மை டாஸ்க் வந்துடும் தெரியும், டால் டாஸ்க் கொடுத்துறாங்க. டால் டாஸ்க் நம்ம சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப ஹவுஸ்மேட் வந்து 18 பேர் இருக்கிறாங்களா, ஒரு ஹவுஸ்குள்ள வந்து 17 ஸ்லாட் வச்சிருக்காங்க. 18 ஸ்லாட் இருக்கும், 18வது ஸ்லாட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பொம்மையை வந்து சேவ் பண்ணி உள்ள வச்சிடணும். கடைசியா ஒரு பொம்மை மட்டும் வெளியே இருந்ததுன்னா யாரோட பேர் போட்ட பொம்மை வெளியே இருக்கோ அவங்க வந்து அவுட். அப்படியே ஒவ்வொரு ஸ்லாட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வருவாங்க. அதுதான் இந்த கேமோட இது. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சூப்பரா நடக்கும், போன சீசன் அந்த மாதிரி. இந்த சீசன் ஆரம்பிச்சோடனே சிரிக்கும்படியா நடந்துருச்சு, ஆரம்பிச்சோடனே முடிச்சு விட்டாங்க போங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் எடுத்தோடனே வந்து சௌந்தர்யா பொம்மை வந்து தர்ஷிகா எடுத்து வச்சிடறாங்க. சரியா, தர்ஷிகாவோட பொம்மை வந்து சௌந்தர்யா தலைவிதான் இல்ல, சௌந்தர்யா பொம்மைன்னு சொன்னீங்க, பொம்மை தான் அது டாலு தான் இல்லடா. சரி கண்டிப்பா. சௌந்தர்யா டாஸ்க் வந்து தர்ஷிகா எடுத்து வச்சிடறாங்க. தர்ஷிகாவோட பொம்மையை வந்து யாருன்னா ஜாக்லின் எடுத்து வச்சிடறாங்க. சரியா, இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் வந்து நம்ம இவர் ரஞ்சித் வந்து ராணுவோட பொம்மை வச்சிருந்தாங்க. அந்த ராணுவோட பொம்மையை வந்து ராணுவ கிட்ட கொடுத்துறாங்க. அப்ப ஜாக்லின் என்ன சொன்னாங்க, இந்த பொம்மையை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தர்ஷிகாவோட பொம்மையை கொடுத்துறாங்க ரஞ்சித் கிட்ட. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து ஜாக்லின் உள்ள கொண்டு போய், அதாவது நம்ம ரஞ்சித்தும் உள்ள கொண்டு போய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜாக்லின். இப்ப தர்ஷிகாட்ட சௌந்தர்யா பொம்மை இருக்குது, அவங்களும் நான் கொண்டு போய் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
இப்ப 2 பேரும் கடைசியில யாரோ ஒருத்தவங்க வச்சுதான் ஆகணும். அதுல வந்து சின்ன ஒரு போகுது, சண்டை போயிட்டு இருக்குது ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும். சரி எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரிட்டேட்டிங் மூஞ்சி சச்சனா தர்ஷிகா சாரி போய் பொம்மையை உள்ள வச்சுறாங்க, சௌந்தர்யாவோட பொம்மைய. சரியா, பொம்மையை வச்சோன்னா பாத்தீங்கன்னா நான் தான் அவுட்டு. ஏன்னா தர்ஷிகாவோட பொம்மை உள்ள போகல, அப்ப தர்ஷிகா தான் அவுட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது பொம்மை வந்து கை மாத்த கூடாது, அதாவது அந்த உள்ள ஒரு பொம்மை தொலைவருக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, அந்த இது ரவுண்ட் இருக்கு, அது மட்டும் அதுக்குள்ள மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களோட கை வந்து மாத்த பொம்மைய, மித்தபடி வெளியே வந்துட்டு மாத்தக்கூடாது, சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்ட கோட்டெல்லாம் அள்ளிட்டு முதல்ல இருந்து ஆடுகிறாங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆமா, அந்த மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து கேம் ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யோட பொம்மை பேசாம அந்த பருத்தி கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசாம அந்த பருத்தி போட்டு அந்த குடோன்லயே இருந்திருக்கலாம் மாதிரி. அந்த டைம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து என்ன பண்ணிடுறாங்க, 2 பொம்மையும் எடுத்துறாங்க. யாரோடது? பவித்ராவோட பொம்மை கிடைக்கல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது சௌந்தர்யாவோட பொம்மை. இது எதுக்குள்ள நடக்குதுன்னா அந்த டப்புக்குள்ள நடக்குது. சரியா, சௌந்தர்யா பலூன் டப், அந்த பலூன் டப்ல வந்து சௌந்தர்யா பொம்மை கிடைச்சிருது, பவித்ராவோட பொம்மை வந்து கடைசியில தான் கிடைக்குது பவித்ராக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப யாராவது பொம்மையை வந்து உள்ள ஹோல்டு பண்ணாம வச்சிருந்தோம்னா, ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளோட பொம்மையை கொண்டு போய் உள்ள வைக்க முடியும். அப்ப சௌந்தர்யோட பொம்மை கையிலே இருந்திருக்குது, பவித்ரோட பொம்மை கிடைச்சோன்னா பவித்ரா என்ன பண்றாங்க, சௌந்தர்யோட பொம்மை டப்புக்குள்ளே போட்டு உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவுட் ஆகி வெளியே எலிமினேட் ஆகி போறாங்க வெளியே. மனக்கவலை என்ன பண்றது, இது வந்து செகண்ட் ரவுண்டு. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் லாங்கா போன மாதிரி. இதுதான் வந்து இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாரு. அதனால வந்து அடுத்தது வந்ததுதான் வந்து சௌந்தர்யா முதல் ரவுண்ட்லயே தோற்கடிக்கப்படுகிறார். ஒரு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் என்னாச்சு? செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க, இந்த இதெல்லாம் இது பண்ணி பரபரப்பா போகுது. ஆமா, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா நடந்துருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சிதா கையில வந்து தீபக்கோட பொம்மை, அன்சிதா கையில வந்து மஞ்சரி பொம்மை கிடைச்சிருது, ஜாக்லின் கிட்ட தீபக்கோட பொம்மை கிடைச்சது, மஞ்சரி கிட்ட வந்து ஜாக்லினோட பொம்மை கிடைச்சிருது. ஓகேவா, இப்ப அன்சிதா வந்து அவங்களோட பொம்மை ஆல்ரெடி உள்ள கொண்டு பிளேஸ் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க மக்களே, இதுதான் முக்கியமான பகுதி. ஏன்னா எங்களுக்கே பாக்குற எங்களுக்கு யாராலுமே புரிஞ்சுக்க முடியாத தருணம் இது. நீங்க கண்டிப்பா கவனம். ஏன்னா இந்த பொம்மை வந்து தீபக்குக்கும் இதுதான் வந்து கரெக்டா போயிருக்கணும். ஆனா வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்சிதாக்கு வந்து தீபக் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கனால தீபக்கோட பொம்மை எப்படியாச்சும் உள்ள போகணுங்கிறோம். மஞ்சளியோட பொம்மை வந்து அன்சிதா எடுத்து வச்சிருக்காங்க. சரியா, ஜாக்லின் கிட்ட வந்து தீபக்கோட பொம்மை இருக்குது. சரியா, இப்ப வந்து இவங்க 3 பேருக்குள்ள 2 பொம்மை உள்ள போகணும், ஒரு பொம்மை உள்ள வெளியே இருக்கணும். இப்ப வந்து ஆக்சுவலா இங்க 3 பேர் பிளே பண்றப்ப இல்லாத ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் கையில தான் பொம்மை இல்ல. சரியா, அப்படி இருக்கிற குரூப்ல டூப் ஆல்ரெடி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 டீமா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி 3 குரூப் ஆயிட்டாங்க. இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, ராணவ், ஜெஃப்ரி, ஜாக்லின், இவங்கள ஒரு தனி குரூப். ஏ அணி, பி அணி, சி அணின்னு உருவாயிருச்சு. அருண், விஷாலு, தர்ஷிகா, பவித்ரா இவங்களா ஒரு குரூப் போயிட்டாங்க. அதுல வந்து அன்சிதாவும் ஒரு இதுதான் மெம்பர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா முத்துக்குமார், ராணவ், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரஞ்சித், இவங்களா ஒரு தனி சாச்சனா ஒரு பாட்டா உள்ள வந்துட்டாங்க. நான் எப்படி நானும் உள்ள வரேன் நானும் தாண்ட பெரிய ரவுடி அப்படி சேர்த்திக்கிறாங்க, ஆட்டத்துல சேர்த்திக்கிங்க சேர்த்திட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க, பிக் பாஸ்ல தானே இருக்காங்க, அப்புறம் விளையாண்டுதான் ஆகணும். குழந்தை பிள்ளைக்கு டால் கேம் தானே கொடுக்க முடியும். அப்படிதான் இதாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லினும் மஞ்சரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சௌந்தர்யா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப வந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிடறாங்க. யாரு? மஞ்சரி, நீ எப்படி பொய் சொன்னேன்னு சொல்லலாம் நீ அப்படின்னு சொன்னா சௌந்தர்யா திரும்ப பின்னாடி இருந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சண்டையெல்லாம் முடியறப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உள்ள கொண்டு போய் வைக்கணும்னு சொல்றப்ப மஞ்சரிக்கு வந்து ஜாக்லின் மஞ்சரிக்கு பாத்ரூம் வந்துடுது. சாரி பாஸ், மஞ்சரிக்கு இல்ல ஜாக்லினுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சரிக்கு பாத்ரூம் வந்துடுது. இந்த எப்படியாச்சும் பொம்மையை கொண்டு போய் வச்சாதான் வந்து அடுத்த இதுக்கு போக முடியுங்கிறப்ப மஞ்சரி என்ன பண்றாங்க, ஜாக்லின் கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து உன்னோட பொம்மையை கொண்டு போய் வச்சிடுறேன், ஜாக்லின் கிட்ட வந்து தீபக்கோட பொம்மை இருக்கு. சரியா,
அப்ப வந்து என்ன சொல்றாங்க, நீ வந்து என்னோட தீபக்கோட பொம்மையை நீ ஹோல்டு பண்ணி வையே, நான் என்னோட பொம்மையை கொண்டு போய் உள்ள பிளேஸ் பண்ணிடுறேன். நீ என்னோட பொம்மை தீபக் பொம்மையை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு என்னோட பொம்மையை உள்ள விடணும், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு ஜாக்லின் ஓகே டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மஞ்சரி உள்ள நோ டீலா இந்த மாதிரி மஞ்சரி உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க ஜாக்லினோட பொம்மை. இப்ப வந்து இப்ப கடைசியில ரெண்டு பேர் தான் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா கையில மஞ்சரியோட பொம்மை இருக்குது, ஜாக்லின் கிட்ட தீபக்கோட பொம்மை இருக்குது. ஓகேவா? எனக்கு இந்த படம் இத பாக்குறப்ப வேற ஒரு படம் மாதிரி தோணுது. எந்த படம் இல்ல, கான்செப்ட் உள்ளவா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு இடத்துல யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்கணும். இப்ப வந்து ரொம்ப நேரம் டைம் ஓடிட்டே இருக்கு, 11:30 12 அப்படியே ஆயிட்டு இருக்கிறப்ப பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே உள்ள போயிருங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் வெளியே இருக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணணும்னா சாப்பாட்டுக்கோ பாத்ரூமுக்கோ வந்து உள்ள யூஸ் பண்ணப்பா யாரும் ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ இது சாப்பிடவோ போக கூடாது, எல்லாம் காத்துக்கிட்டு கிடங்க, யாரோட ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வைக்கிறீங்களோ அது வரைக்கும் காத்துட்டு கிடங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் வெளியே இருக்கிறாங்க. திஸ் இஸ் தி காம்ப்ரமைஸ் செக்ஷன். இது 2 பேர் மட்டும் வெளியே இருக்கிறாங்க. இப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க உள்ள கொண்டு போய் வைக்கணும். மணி பாத்தீங்கன்னா 3:30 மணி 3:30 அப்படின்னு சொல்லி மணி தற்போது சரியாக 3 மணி 10 நிமிடம். ஆமா 3:30 ஆயிடுச்சு. எப்படியோ இந்த பிக் பாஸ் வந்து எப்படியோ ஒரு வழியா குடுக்கற காசுக்கு வந்து வேலை வாங்கிட்டாரு. 3:30 வரைக்கும் அவங்க தூங்க விடாம பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அன்சிதாக்கு பாத்ரூம் வந்து இப்ப என்ன சொல்றாரு, நான் கொண்டு போய் என் பொம்மையை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா கொண்டு போய் பொம்மையை வச்சுட்டாங்க, பாத்ரூம் போட்டாங்க. அந்த அப்புறம் பாத்தீங்கன்னா யாரோட பொம்மை வெளியே இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீபக்கோட பொம்மை வந்து வெளியே இருக்கு. தீபக் அவுட் ஆயிடுறாரு. தீபக் ஆல்ரெடி தூங்கிட்டாரு. நீங்க போங்கடா, நீங்க டாஸ்க் விளையாண்டா விளையாடல இலக்குன்னு சொல்லி போய் அவரே தூங்கி என்னமோ பண்ணி தொலைங்கடா, நான் போய் தூங்க வேலையை பார்க்கணும். இவங்கதான் வந்து விடிய விளையாண்டுருக்காங்க இந்த இதை. ஏன்னா இன்னும் நமக்கு தெரியும், இன்னும் 2 நாள் சொன்னேன் வாழு படத்துல சந்தானமும் இன்னொரு சூழங்கள் அது அந்த அதே காமெடி மாதிரி இருந்தது. கடைசியில எது காம்ப்ரமைஸ் பண்ணுது, அதுதான் காம்ப்ரமைஸ் போயிருச்சு. நம்மளுக்கு தெரியும் இன்னும் இந்த டாஸ்க் வந்து இன்னும் 2 நாள் கண்டினியூ ஆகும் தெரியும். பாக்கலாம். இது இல்லையா கடைசியா ஒரு பொம்மை தான் வெளியே உள்ள போகும். அது யாருதான் இந்த டாஸ்க் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். இது நல்லாதான் போயிருக்கு. நேத்து ஒரு என்னோட நம்ம பொம்மை வெளியே போயிருச்சு, அப்புறம் என்னடா எந்த பொம்மை போனேன்.